ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி எப்படி ட்ரெண்டிங்கான லிரிக்ஸ் அனிமேஷன் வீடியோ மேக் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கைஸ், நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான ப்ரீசெட் அண்ட் எக்ஸ்எம்எல் ஃபைல் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி அதை வந்து அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் மட்டும் தான் பண்ண போகிறோம், வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. இதில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, குரூப் 2 அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணி இதில் வந்து எடிட் குரூப் கொடுத்துக்கோங்க. எடிட் குரூப் கொடுத்திங்கன்னா இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் மட்டும் தனியாக வந்துடும். இதில் வந்து நான் வந்து ஹார்ட்டின் ஷேப் வச்சுருப்பேன். இந்த ஹார்ட்டின் ஷேப் தேவைன்னா எடுத்து ஆன் பண்ணிக்கோங்க, தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்து விட்டுக்கலாம். இதில் வந்து குரூப் 1 இருக்குல்ல, அது வந்து எடிட் குரூப் கிளிக் பண்ணுங்கள். எடிட் குரூப் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து மேலே இருக்கிற குரூப் அண்ட் மாஸ்க் இதை கிளிக் பண்ணி இதில் எடிட் குரூப் கொடுங்க. இதில் வந்து ரெக்டாங்கிள் இருக்கும், ரெக்டாங்கிளுக்கு கீழே ஒரு ஃபோட்டோ இமேஜ் ஆட் பண்ணியிருக்குவேன். என்ன பண்ணுறீங்கன்னா, அது கீழே இருக்கிற ஃபோட்டோ இமேஜை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணி வேறு என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ், இந்த இமேஜ் டெலிட் பண்ணிட்டு அந்த இமேஜை நீங்கள் வச்சுக்கலாம். இதே போல் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோலையும் இதே மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் எப்படி நம்ம பீட் மார்க் ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். கீழே வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒரு உங்களுக்கு பிடிச்ச சாங் எதனா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த சாங் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு பீட் மார்க் ஆட் பண்ணிட்டு இதில் சென்டரில் அந்த சாங்கோட லிரிக்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் முடியுது. இது வரைக்கும் முடியறதுனால இதில் ஒரு பீட் மார்க் ஆட் பண்ணிக்கிறேன். பீட் மார்க் ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த குரூப் 2வையும் உனக்காக அப்படின்ற இந்த சாங்கோட லிரிக்ஸ் இது ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா நான் கீழே பார்த்திங்கன்னா இந்த ஏரோ மார்க்கு பக்கத்தில் இருக்கிற ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணி காப்பி டு லேயர்ஸ் கொடுத்துக்கிறேன். காப்பி டு லேயர்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட் மார்க் முடிகிற இடத்துல, அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஸ்டார்டிங் பண்ணி இங்கே முடியுது அப்படின்னா இங்கே வச்சுக்கோங்க. இதில் வச்சு மறுபடியும் அதே லேயர் கிளிக் பண்ணி பேஸ்ட் லேயர் கொடுத்துக்கோங்க. பேஸ்ட் லேயர் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ரெண்டாவதாக வந்து ஒரு லிரிக்ஸ் இருக்கும். அந்த லிரிக்ஸ் கரெக்டாக எங்கே முடியுதோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பீட் மார்க் செட் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே மறுபடியும் பார்த்திங்கன்னா அதே பேஸ்ட் லேயர், அதே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி பேஸ்ட் லேயர் கொடுத்து மூணாவதாக ஒரு இது கிளிக் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு முடித்ததுக்கப்புறம் இது எப்படி நான் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரா வந்துட்டுருக்கும். எக்ஸ்ட்ரா வரதெல்லாம் அப்படியே பார்த்திங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் தள்ளி விட்டுருங்க. லாஸ்ட் வரைக்கும் தள்ளி விட்டுட்டு இதை வந்து நீங்கள் எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ வீடியோட லென்த் நான் பார்த்திங்கன்னா மினிமம் 5 செகண்ட்ஸ் தான் வச்சுருக்கேன். இது நீங்கள் ஒன்றும் அதிகப்படுத்தணும் அப்படின்னா இந்த இமேஜை கிளிக் பண்ணி இங்கே இருக்கிற ஸ்பீடோமீட்டர் ஆப்ஷனுக்கு டச் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த ரெடியூஸ் தூரம் வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கீழே லாஸ்ட்டில் வந்து ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை கொஞ்சம் லைட்டாக தள்ளிட்டு வந்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகிடும். கிளிக் பண்ணி ஸ்பீடோமீட்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இது லாஸ்ட்டில் வந்துடுங்க. இதே போல் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஸ்பீடோமீட்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நாம் போட்டிருக்கிற அந்த லிரிக்ஸ் அனிமேஷன் மாறக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற எஃபெக்ட்ஸ்லாம், நம்ம போட்டிருக்கிற எஃபெக்ட்ஸ்லாம் மாறாமல் இருக்கிறதுக்காக நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம். ஓகே கைஸ், இப்போ இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து வேறு யாருனா ஃபோட்டோ ஆட் பண்ணால் இது நம்ம சொல்லிக் கொடுத்த மாதிரி இதேமாதிரி பண்ணி ஃபாலோ பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.